நிறைய விஷயம் இருக்குது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் எடுத்தோம் ஏதோ ஒரு 2 வருஷம் பண்ணோம், என் குழந்தைக்காக நான் ஆரம்பித்தேன் அப்படின்னெல்லாம் இல்லை. நான் என் குழந்தைக்காக நான் மட்டும் நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த அகாடமியே இருந்திருக்காது. இந்த மாதிரி குழந்தைங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா? அண்ட் எவ்வளோ அழகான குழந்தைங்க இவங்க. பிகாஸ் என் குழந்தை இன்னைக்கும் சிரிப்பா, அவளுக்கு அழுவுன்னு தோணுச்சுன்னா அழுவா. அந்த ஒரு நடிக்கிறதோ ப்ரிட்டன் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் சோல்ஸ்க்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் இன்னைக்கு இந்த 18 இயர்ஸ் அந்த ஒரு சிங்கிள் தாட்டுங்க. ஏன்னா ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னா இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது, ஏன் என்ன 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 கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏதோ பாவம் பண்ணியிருக்கீங்க அதனால தான் இந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு வந்திருக்குன்னு. பட் இந்த கண்ணோட்டத்தை மாற்றணும். நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கும் என்ன. இப்போ நம்மெல்லாம் ஒருத்தரை பார்க்குறோம், மேலேருந்து கீழே பார்த்துட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். இது நமக்குள்ளேயே நம்மளை அறியாமே நடக்கிற ஒரு விஷயம். நம்ம என்னைக்காவது உட்காந்து யோசிச்சோம் மைண்ட்ஃபுல்லாக அப்படின்னா நம்ம அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த குழந்தைங்க உங்களை பார்த்தா ஒன்றா சிரிப்பாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. எப்படி பிறந்தாங்களோ, நம்ம எல்லாரும் அவ்வளோ பியூராக பிறந்தோம், அதே மாதிரி தான் அவங்க இருக்காங்க, அதே மாதிரி தான் அவங்க லாஸ்ட் பிரெத் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ அழகான சோல்ஸை, எவ்வளோ அழகான வாழ்க்கை கொடுக்கணும். அண்ட் ஐ வாண்ட் திஸ் சொசைட்டி டு லுக் அப்பான் தெம், நாட் லுக் டவுன். ஸோ அந்த ஒரு வெறி தாங்க இட்ஸ் ஸ்டில் டேக்கிங் மீ. ஏன்னா இதுதான் என்னோட லைஃப். இன்னும் நிறைய என்ன அடுத்தது என்ன பண்ணோம், எனக்கு என்னமோ இப்போ 18 இயர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு திரும்பி பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இன்னும் நிறைய அடுத்தது என்ன. ஐம் ஸோ அடிக்டடுங்க. பீப்புள் சொல்லுவாங்க யூ ஸோ செல்ஃப்லெஸ். கிடையவே கிடையாதுங்க. ஐம் வெரி வெரி செல்ஃபிஷ். பிகாஸ் இந்த குழந்தைங்களோட இருக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது. நைட்டு படுத்தேன்னா அப்படி ஒரு ஆனந்தமாக தூக்கம் வருது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா ஒரு வேகம் வருது, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த குழந்தைங்களோட இருக்கிறப்போ எவ்வளோ எனர்ஜி எனக்கு கிடைக்குது. அதுதான் அப்போ நான் கண்டிப்பாக சுயநலமாக தான் இருக்கேன். பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்புறம் இந்த குழந்தை யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி சமூகத்தில் ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? நானும் ஒரு அம்மா தான், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இன்னொரு குழந்தை என் குழந்தைய பார்த்துக்குவா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதை நான் சொல்லியும் வளர்க்கல. பட் நிறைய பேர் அதை நம்ம வளர்க்குறோம். இன்னைக்கு நான் 2 அக்காவோட நான் பிறந்திருக்கேன். நான் எத்தனை தடவை போய் எங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன், என் அக்கா கூட போய் இருந்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப கம்மி.